என் பேர் அழகுமினால், நான் காப்பரப்பட்டி. நாங்கள் திருவிழா கும்பிட்றதுக்காக எல்லாரும் வந்தோம். சாமி தூக்குறதுக்காக எல்லாம் கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். அப்போ போலீஸ் ஒரு 10 லேடிஸ் போலீஸு, ஆம்பளை போலீஸு எல்லாருமே சேர்ந்து ஒரு பொம்பளைய என்னை ஒரு ஆளை வண்டியில் ஏற்றி சேலையை உறிஞ்சி என்னைய அசிங்கப்படுத்திருக்காங்க. அதுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சு ஆகணும். வயசு பிள்ளைகளை எல்லாரையும் அடிச்சு, பிள்ளைகளை பூரா அடிச்சு, ஆம்பளைகளை அடிச்சு எல்லாரையும் வண்டியில ஏத்திருக்காங்க. எங்க கொண்டு போயிருக்காங்க தெரியல. சின்ன பிள்ளைய கொண்டு ஏத்திட்டு போயிருக்காங்க. எங்க கொண்டுட்டு போயிருக்காங்கன்னு தெரியல. எங்களுக்கு நியாயம் கிடைச்சு ஆகணும். என் பேர் சரண்யா. நான் பிறந்து வளர்ந்தது இதே ஊருதே. 32 வருஷம் ஆச்சு. 32 வயசு ஆச்சு. திருவிழா வருஷம் கொண்டாட திருவிழாதே எப்பவும் பொழுதே இந்த வருஷமும் கொண்டாட வந்தான். சாமி தூக்கம் வந்தான். வர்ற வழியில போலீஸ் அடிச்சு பிள்ளைய 10 பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்க. காட்ட சொல்லிக்கு இதை காட்ட மாட்டேங்கிறாங்க, பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. எங்க வீட்டுல சாமிக்கு கூட இப்படி ரோட்ல எல்லா பேரும் அடிச்சு போலீஸ்
நேத்து வீட்டுல ஊர்ல ஒரே பிரச்சனை. போலீஸ்காரவதே இதுக்கு முழுக்க காரணம் எங்களுக்கு போலீஸ்காரவதே. இதுக்கு எங்களுக்கு அசியப்படுத்துறாங்க, ரொம்ப அசியப்படுத்தி கேவலப்படுத்துறாங்க. இத்தனை வருஷம் இல்லாத புதுசா இது பண்றாங்க. எங்க பேத்தி நாய் எல்லாம் நடந்தாங்க. என் பிள்ளைக்கு முதல்ல கண்ணில் காட்டி ஆகணும். நான் இன்னும் என் பிள்ளைய பார்க்கவே இல்லை. காட்டுங்கன்னா காட்டவும் மாட்டேங்கிறாங்க. எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க கூட்டியாரே சொல்றாங்க. எங்க ஊர் காட்டுவாசின்னு சொல்லி எங்க அபிமானம் இல்லாம ஊருக்குள்ள பேசி காலையில சாமியை தூக்கலாம், பேசாம அமைதியா இருங்கம்மான்னு சொன்னாங்க. நாங்க அமைதியா இருந்தோம். இப்ப நாங்க நாடு பஸ் பாஸ்ல வந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிடிச்சி கட்டி பிடிச்சு சேலையை உரியவும், சட்டையை பிடிச்சி இழுக்கவும், முடியை பிடிச்சி இழுக்கவும், எங்களை இன்னதான் பண்ணும்ல அபிமானம் இல்லாம படுத்தி எங்க பிள்ளைய ஒரு 10 பிள்ளைகளை கூட்டிட்டு போய் என்ன பண்ணிருக்கான்னு தெரியல. பிள்ளைய பூரா காணும். நாங்க பறக்கிறோம். சேலையை பிடிச்சதெல்லாம் போலீஸ் தான் எடுத்தாங்க. எங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்து 3 நாளா இருந்த போலீஸ் தான் எங்களை பிடிச்சி இழுத்தது. அவங்க ஒரு நாள் ஆளால எங்க ஊரே கெட்டது. அவங்கதான் இவ்வளவு தூரத்துக்கு எங்களை ஊரை கெடுத்து விட்டதே அந்த ஒரே சார்டே. வாங்க, நாங்க அந்த சார்கிட்ட பேசுறோம். நாங்க 60 வருஷமா நாங்க இந்த நிகழ்ச்சியை நடத்தி இந்த பிறவியை தூக்கிட்டு வந்து நாங்க கொடுத்துருக்கோம். இந்த வருஷம் எங்களை பண்ணது இந்த அந்த ஒரே போலீஸ் தான். அவங்களாம் நாங்க காட்டுறோம். படிக்கல, நீங்க படிக்கல, பச்சை பிள்ளைகளை கொண்டு போயிருக்காங்க. எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு இதுவும் வேண்டாம். பச்சை பிள்ளைய காட்டாதவங்களே எல்லாம் தூக்கியாந்து அவங்ககிட்ட கொடுத்துரும். அரசாங்கம் கட்டி கொடுத்தாங்க. எங்களை வந்து பிரச்சனை பண்ணதே வந்திருக்காங்க.